பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே. படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே. படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 14ஆம் வாரம் புதன்கிழமையில் அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை புதிதாக ஒரு நாளை கொடுத்து அதற்காக நன்றி உள்ளத்தோடு பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாளில் நாம் நன்றி உணர்வோடு இந்த காலை பொழுதில் ஆண்டவரை துதித்து இந்த திருப்பலியில் இணைவோம். இந்த திருப்பலியானது உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 முடிய மற்றும் 7 தொடங்கி 8 முடிய மற்றும் 12.
இஸ்ரேல் தழைத்து வளர்ந்து திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்து விடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்பொழுது அவர்கள் தமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், இடையராது நாடுங்கள். Alleluia, 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 Alleluia.
மாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டுவனாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பர்த்தலமேயு உயிரோடு எரிக்கப்பட்டார். சின்ன யாக்கோபு தடியால் தலையில் அடித்து கொள்ளப்பட்டார். பேதுரு ரோமையில் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார். பெரிய யாக்கோபு எருசலேமில் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். யூதா அம்பால் எய்யப்பட்டு கொல்லப்பட்டார். தோமா ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரால் அழைப்பு பெற்ற அனைவரும் 3 விதமான பணிகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். தனது நற்செய்தி பணியை ஆற்றும்படியாகவும், பேய்கள் மீது அதிகாரம் கொண்டு அவர்களை ஓட்டும்படியாகவும், இறுதியாக பிணிகள் மீது அதிகாரம் கொண்டு அதை குணப்படுத்தவும் ஆண்டவர் இயேசு 3 விதமான பணிகளை அளிக்கின்றார். ஆனால் இன்றைய நாளில் 3வதோடு 4வதாக புதிதாக ஒரு அம்சத்தையும் நமக்கு வழங்குகின்றார். நீங்கள் இந்த 3 பணிகளையும் ஏற்று செய்கின்ற பொழுது துன்பமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளில் அழைக்கின்றார். துன்பத்தை துணிவோடு ஏற்று ஆண்டவர் பணி செய்ய இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். துன்பத்தை கண்டாலே நாம் அனைவரும் ஓடி ஒளிகின்ற இந்த நாளில் நாம் துன்பத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்வது எவ்வாறு என்று யோசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கான மன தைரியத்தையும் துணிவையும் இன்றைய நாளில் இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் என்னை பின்பற்றுகின்ற எவரும் தன்னலம் துறந்து தம் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக நாம் துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த திருப்பலியில் இணைய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக இன்றைய முதல் வாசகமானது ஒசேயா இறைவாக்கினரின் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஒசேயா என்னும் இறைவாக்கினர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் ஒரு வேறு விதமான அழைப்பினை பெறுகின்றார். பாவ வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெண்மணியான கோமேர் என்னும் பெண்மணியை ஆண்டவர் தெரிவு செய்து அவர் பாவ வாழ்க்கையில் இருக்கின்றார், நீ சென்று அந்த பெண்மணியை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அவரை மணந்து கொள் என்று அவரை அனுப்பி வைக்கின்றார்.
இவரும் இறைவாக்கினர் ஒசேயாவும் சென்று அந்த பெண்மணியை மணந்து கொள்கின்றார். ஆனால் அவர் நம்பிக்கை இல்லாதவராகவும் நம்பிக்கையை காக்க மறந்தவராகவும் அந்த பெண்மணி மீண்டும் ஒசேயா இறைவாக்கினரை விட்டுவிட்டு தனது பழைய வாழ்வைக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பழைய வாழ்வான அந்த பாவ வாழ்வில் அவர் மீண்டும் செல்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் ஒசேயாவை அழைத்து, நீ சென்று அந்த பெண்மணியை மீண்டும் அழைத்து வா என்று கட்டளையிடுகின்றார். அந்த ஒசேயா இறைவாக்கினரும் சென்று மீண்டும் அழைக்கின்றார். இந்த சிறு நிகழ்வின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒசேயா இறைவாக்கினர் யாரை குறிக்கின்றார் என்றால் ஆண்டவராகிய கடவுளை குறிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த கோமேர் என்னும் அந்த பெண்மணியானவள் இஸ்ரேல் மக்களை குறிப்பதாக பார்க்கின்றோம். அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை தவிர வேறு மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று எந்த ஒரு குறையும் இல்லை. அவர்கள் வாழ்வில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பிற தெய்வத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை மீண்டும் தம்மிடம் அழைக்கின்றார். அதைதான் இறைவாக்கினர் ஒசேயா தனது சொந்த மனைவியான கோமேர் என்றும் பெண்மணி பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் மீண்டும் தன்னிடம் வரவேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டதால் மீண்டும் சென்று அழைப்பது போல, கடவுளும் இஸ்ரேல் மக்கள் வழிதவறி போயிருந்தாலும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்ற மனநிலையில் மீண்டும் அழைக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோமேயானால், பாவ வாழ்க்கையில் சென்று நமக்கு துன்பத்தை வருவிக்கின்றவர்கள்தான் இந்த மக்கள். அவர்கள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் துன்பத்தை வருவிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கூறுவது போல, நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணிக்க வேண்டும் என்று கூறுவது போல அந்த சீடர்களுக்கும் அதே அறிவுரையைத்தான் வழங்குகின்றார். இன்றைய நாளில் நமக்கும் அதே அறிவுரையை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்றார். நீங்கள் என்னை பின்பற்றுகின்ற பொழுது, நீங்களும் இந்த பணிவாழ்வில் இருக்கின்ற பொழுது துன்பங்களை அனுபவிப்பீர்கள். அப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைகள், நான் உன் கடவுள் என்று நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பணிவாழ்வு என்பது வெறும் குருக்களுக்கும் துறவியர்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமானதல்ல. திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பணியை மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்செய்தி பணி, எல்லாரும் நற்செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். மேலும் இறைவாக்கு உரைக்கின்ற பணி மட்டுமல்ல, பேய்களின் மீது அதிகாரம் கொண்டும் இந்த நோய்களின் மீதும் அதிகாரம் கொண்டும் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் துன்பத்தை வருவித்துக் கொள்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். துன்பம் என்பது நமது வாழ்வின் அங்கமாக இருக்கிறது. துன்பம் என்பது நமது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு அங்கமாக இருப்பதால் அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது, அதை நினைத்து கலங்கக்கூடாது. மாறாக அதை எதிர்கொள்ள ஆற்றல் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். துன்பம் நம் வாழ்வின் அங்கமாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற மனநிலையில் ஒவ்வொரு நாளும் பயணிக்க தேவையான ஆற்றல் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திருப்பீடத்தின் முன்பாக குழுமி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் கண்ணோக்கி நீரே ஆறுதல் அளிக்கும் இறைவனாகவும் கரம் பிடித்து நடத்தும் தந்தையாகவும் அரவணைக்கின்ற தாயாகவும் இருந்தவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை கெஞ்சு மன்றாடுகின்றோம். உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் திருப்பலில் நினைவுகூரும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் அவதிப்படுகின்ற ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எந்நாளும் நம்மை உடனிருந்து வழிநடத்துகின்ற இறைவன், துன்பத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்ற இறைவன். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளித்தாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. துன்பங்களை துணிவோடு ஏற்றவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இன்றும் நீ துணை மாவலனே, உன்னிடம்தான் எந்தன் புகழிடமே. என்றும் நீர் துணை மாவலனே, உன்னிடம்தான் எந்தன் புகழிடமே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. மனதில் எல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவலனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவலனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய்.
இன்றும் நீ துணை மாவழனே, உன்னிடம் தான் இந்த புகழிடமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.